இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு ஃபார்மர் ஒரு இறந்து போன பன்னியை கொண்டு போய் ஒரு வத்தி போன கிணத்துக்குள்ள தூக்கி போடுறாரு. அதை பார்த்த உடனே ஒரு 70-80 எலிகள் அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த பன்னியை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த கிணறோட உயரம் ரொம்ப அதிகமா இருக்கு, இங்கிருந்து வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த எலிங்க எல்லாம் ரியலைஸ் பண்ணுது. கொஞ்ச நாள்ல அந்த எலிங்களுக்கு எல்லாம் பசி அதிகமாயிருச்சு. தான் வாழணுன்றதுக்காக அந்த எலிங்க எல்லாம் ஒருத்தர் மாத்தி மாத்தி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போய் ஒரு நாள் ஒரே ஒரு எலி மட்டும் தான் மிச்சம் இருந்துச்சு. அந்த ஒரு எலிக்கு வெறி பிடிச்சி கண்ணெல்லாம் ரெட் ஆகி கிடந்துச்சு. அப்போ அந்த ஃபார்மர் ஒரு கயிறை உள்ள போட்டு அந்த எலியை வெளியே எடுத்து மறுபடியும் வயலுக்குள்ளே விடுறாரு. ஏன் அந்த ஃபார்மருக்கு மனசு உருகிடுச்சா? அதுதான் இல்ல. ஏன்னா தன்னோட எண்ணத்தையே சாப்பிட பழகின அந்த எலிக்கு இனிமே நார்மலான உணவு சாப்பிட பிடிக்காது. அந்த எலி வெறி பிடிச்சி வயல்ல இருந்த மத்த எலியெல்லாம் வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபார்மரோட பிளானும் சக்சஸ். சைக்காலஜில இதை டிவைட் அண்ட் கான்குவர் ட்ராப்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப்ல இப்படிதான். நமக்கு மேல இருக்கிறவங்க என்னைக்குமே டைரக்டா வந்து சண்டை போட மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டு அடிச்சுக்கிட்டு அழிஞ்சு போற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஒரு சோகமான உண்மை என்னன்னா, நம்மள பல பேர் மத்தவங்களை தோக்கடிக்கணுன்றதுக்காக ஓடிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது அவங்க மத்தவங்களோட ஆட்டத்துல ஒரு சின்ன பகுதி ஆயிட்டாங்கன்னு. சோ மத்தவங்க வைக்கிற டிராப்ல விழாம பாத்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை விழுந்துட்டீங்கன்னா அங்க சண்டை போடாதீங்க, தப்பிச்சு வர வழியை பாருங்க.